7.5 சனி எதுவும் பண்ணலைன்னா அவர் அஷ்டமத்து சனியில் பண்ணிவிடுவார். அதுதான் அவங்ககிட்ட டார்கெட். ஐயனை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ நல்ல மனிதர் அவர். செய்யணும்னு நினைக்கிறப்போலாம் நீ பயந்து போனால் எதுவும் தொடமாட்டார். என்றைக்கு நாம் தைரியமாக போகிறோமோ அன்றைக்கி அடியில் வெட்டிடுவார். அவ்வளவு திறமையான மனிதர். நல்ல டைமிங்கில் நீங்கள் தைரியத்தை கூட கடைசி வரைக்கும் நாம் ஃபில்லப் பண்ணின்னு போனால் அங்கே தான் வெட்டுவார். வளர்ந்து நிற்கிறப்ப மேலேருந்து தள்ளிடுவார். எதுவுமே பேச முடியாது. யாராலையும் ஜோசிக்காரனால யூகிக்கவும் முடியாது. ஏன்னா அதை முடிச்சிட்ட பிறகு தான் அவர் ஜோசிக்கார்கிட்ட விளையாடுவார். அதையும் மறைபொருளாக வச்சுருப்பார். அதனால தான் சனி பகவானுடைய தன்மையை சனீஸ்வரன் பட்டம் பெற்றவர் இவர் ஒரு ஆள் தான். நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற முதல் சனி பகவான். ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலுவை விட இவர் அதிகப்படியான வலு கொண்டு தாக்கக்கூடிய மனிதர். அவ்வளவு மனிதனை வச்சு செஞ்சிருவார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, அதை விடுங்க. அதனையும் சொல்லியிருந்தால் கஷ்டத்தையும் சொல்லியிருந்தால் கஷ்டமாயிடும். மனிதன் வாழுகின்ற காலங்களில் இவ்வாறு 4ஆம் இடத்தை குருமங்கள யோகம் பெற்றும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்கரகதி காலத்தில் பெரிய பெரிய முன்னேற்றமும் செல்வமும் நம் வீட்டை தேடி வரும். இது வரைக்கும் குலதெய்வ அருள் கிட்டவில்லை என்றால் குலதெய்வ கோயிலுக்கு நாம் சென்று நாமளே பூஜை பண்ணுற மாதிரியும் நாம் முன்னெடுத்து திருவிழா கோலங்களை நாம் எடுத்து செய்கிற மாதிரி இந்த பாக்கியங்கள் பெறப்போகிறோம் இந்த மாதத்தில். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், ஆகஸ்ட் மாத பலாபலங்கள், அதாவது 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்கள் வழங்க போகிறான்றதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, ஐயா, இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 1/8/2024 முதல் நம்மளுக்கு 31/8/2024 வரைக்கும் சுகம் தருமா? சுகம் தரப்போதையா? சுகம் திறந்து கொண்டு தான் இருக்குது, அது வேறு விஷயம். இது வரைக்கும் தடையான விஷயங்கள் அனைத்துமே நம்மளுக்கு தடையாக மனசில் நினச்சிருந்தோம். இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல, தானாக நடக்குதா, தானாக முளைக்குதா அப்படின்ற நினைக்கிறப்பெல்லாம் யோசனை வரும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பாதம் அவிட்டம் மற்றும் சதயம் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களும் ஒரே ஒரு பாதம் உடைய, அதாவது எப்படி சொல்லுதுன்னா, அந்த செட்டில் இருக்கிறதுல புரட்டாதி நட்சத்திரம், அந்த செட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு என்று சொல்லக்கூடிய 3 பாதம் உடையவர்களுக்கும் தொந்தரவுலேருந்து நாம் விலகக்கூடிய காலங்கள் இதோ வந்து கொண்டு இருக்கு தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை. பகவான் இப்பொழுது சனி பகவான், ஏன்னா நம்ம ராசியிலே ஜென்மத்திலே வீட்டிருக்கார். சனி பகவான் இருந்தாலே பலாபலன் உரைக்க முடியாது என்பது உன்னதமான ஒரு வார்த்தை. இருந்தாலும் இந்த நேரத்தில் கிரகங்களுடைய இருக்கக்கூடிய நிலைமையை மற்ற கிரகங்கள், இவர் கொடுத்த கிரகங்களை விட மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலுவான நிலைமை என்று சொல்லப்போனால் நல்ல நிலைமையில் ராகு பகவான் 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல கேது பகவான். தவறான விஷயங்களை நாம் எடுத்தால் உடனுக்குடனே தண்டனை கிடைக்கக்கூடிய காலங்களாகும். மனிதன் தடை என்று சொல்லக்கூடிய விஷயத்திலையும் சரி, தவறான விஷயத்தை நாம் முன்னெடுத்தால் உடனுக்குடனே தண்டனை பெறக்கூடிய இடத்துல கேது பகவானும் மற்றும் 3ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல குரு பகவானோட கேந்திரம் பெற்று இருக்கக்கூடிய காலத்தில் பெரிய பெரிய நன்மைகள் வரக்கூடிய காலமாக அமையப் போகிறது. இந்த பாவ கிரகங்கள் கேந்திரம் பெற்றாலே பெரிய உன்னதமான நிகழ்வு என்று தான் சொல்லியிருக்காங்க. சந்திரன் கேந்திரம் பெற்றால் பெரிய நல்ல நிகழ்வுகளை கிடைக்கும். லக்னத்துக்கு நம்ம சந்திர லக்னத்தையே எடுத்துக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சந்திர லக்னம் தான் நம்ம கோச்சார ரீதியாக கொடுக்க முடியும். ஒவ்வொருடைய ஜாதகத்தினுடைய சுய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் என்பது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாத பலங்களை நாம் வைத்து பார்க்கும்போது கேந்திரம் பெற்ற செவ்வாய் பகவான் ஒரு மங்கள யோகம் பெற்று, ஒரு மனுஷன் 4ஆம் இடத்து சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மங்கள யோகமும் 4 என்பது இடம், வண்டி, வாகனம், போக்குவரத்து என்று சொல்கிற மாதிரி நிலம் சார்ந்த விஷயமாகட்டும், வீடு சார்ந்த விஷயமாகட்டும், நம்ம இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறதுக்கு இதுவே உன்னதமான நிகழ்வு என்று தான் சொல்லுவோம். நம்ம வீட்டில் வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்காமல் இருந்தாலும், தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் எதையுமே எடுக்கலை, புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம். வேலை இழந்துட்டு எத்தனை பேர் இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று கடன் சார்ந்த விஷயங்களில் கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுருப்பாங்க. சதய நட்சத்திரக்காரர்கள் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. வயது நூப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை, உடல் உபாதைகளை கொடுத்துருப்பார். அதெல்லாம் பொருளே சொல்ல முடியாது. அது என்ன கணக்கு, எந்த விஷயத்தில் இவங்களுக்கு நடக்குது, ஒரு மரண பயம் எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளே இருக்குமா. அந்த எண்ணம் எல்லாம் சிதறடிக்கிறதுக்கு மற்ற கிரகங்களுடைய வலுவை கொடுத்துன்னு இருக்காங்க ஐயா. சனி பகவான் ஒருத்தர் மட்டும் கொடுத்து தான் மனுஷன் வாழ்ந்துருக்கானா, எல்லாரோடைய வலுவும் நவ கிரகங்கள் என்ன வலு கொடுக்குதோ அதன்படி தான் மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றதுக்கு இதுவே ஒரு காலம்.
நிறைய பேர் சொல்லுவாங்க 7.5 சனி என்ன எதுவும் பண்ணலைன்னு சொல்லுவாங்க. 7.5 சனி எதுவும் பண்ணலைன்னா அவர் அஷ்டமத்து சனியில் பண்ணிவிடுவார். அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற டார்கெட்டு. ஐயனை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ நல்ல மனிதர் அவர். செய்யணும்னு நினைக்கிறப்போலாம் நீ பயந்து போனால் எதுவும் தொடமாட்டார். என்றைக்கு நாம் தைரியமாக போகிறோமோ அன்றைக்கி அடியில் வெட்டிடுவார். அவ்வளவு திறமையான மனிதர். நல்ல டைமிங்கில் நீங்கள் தைரியத்தை கூட கடைசி வரைக்கும் நாம் ஃபில்லப் பண்ணின்னு போனால் அங்கே தான் வெட்டுவார். வளர்ந்து நிற்கிறப்ப மேலேருந்து தள்ளிடுவார். எதுவுமே பேச முடியாது. யாராலையும் ஜோசிக்காரனால யூகிக்கவும் முடியாது. ஏன்னா அதை முடிச்சிட்ட பிறகு தான் அவர் ஜோசிக்கார்கிட்ட விளையாடுவார். அதையும் மறைபொருளாக வச்சுருப்பார். அதனால தான் சனி பகவானுடைய தன்மையை சனீஸ்வரன் பட்டம் பெற்றவர் இவர் ஒரு ஆள் தான். நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற முதல் சனி பகவான். ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலுவை விட இவர் அதிகப்படியான வலு கொண்டு தாக்கக்கூடிய மனிதர். அவ்வளவு மனிதனை வச்சு செஞ்சிருவார். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, அதை விடுங்க. அதனையும் சொல்லியிருந்தால் கஷ்டத்தையும் சொல்லியிருந்தால் கஷ்டமாயிடும். மனிதன் வாழுகின்ற காலங்களில் இவ்வாறு 4ஆம் இடத்தை குருமங்கள யோகம் பெற்றும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்கரகதி காலத்தில் பெரிய பெரிய முன்னேற்றமும் செல்வமும் நம் வீட்டை தேடி வரும். இது வரைக்கும் குலதெய்வ அருள் கிட்டவில்லை என்றால் குலதெய்வ கோயிலுக்கு நாம் சென்று நாமளே பூஜை பண்ணுற மாதிரியும் நாம் முன்னெடுத்து திருவிழா கோலங்களை நாம் எடுத்து செய்கிற மாதிரி இந்த பாக்கியங்கள் பெறப்போகிறோம் இந்த மாதத்தில். அதுவும் இல்லாமல் குலதெய்வ அருள் கெட்டிட்டாவே போதும். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நற்பலங்களை தரும். இதே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 7.5 சனி காலத்தில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுருக்கானா குலதெய்வ அருள் இருந்தாலே போதுமானதையா. மற்ற கிரகங்களோ சனி பகவானோ துன்பத்தை எடுத்த முடியாது. அந்த அம்மா ஒரு குலதெய்வம் வந்து நம்ம குடும்பத்தையும் சரி எல்லாத்தையும் வம்ச விருத்தியும் காப்பாற்றிடுவார். நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. பயப்படணும் அவசியமே இல்லை. தான் சொன்னேனே, எதை கண்டு மஞ்ச தேவையில்லை. நம்ம குலதெய்வம் அருள் நம்மக்கிட்ட இருந்தாலே போதுமானது. அதனால் தொந்தரவு கிடையாது. அதுவும் இல்லாமல் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 17 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசியில், அதாவது 6ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு சென்று இதுவரைக்கும் வெற்றியே கிடைக்காமல் இருந்து வந்தவங்களுக்கு, நான் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டுருக்கேன் ஐயா, வெளியூர் செல்ல முடியல, வெளியூர் சென்று நான் இறைவனை போய் பார்க்க முடியல, வெளியூர் சென்று வேலை தேடலாமா முடியாமல் இருக்கிறேன்ல, அதெல்லாம் எல்லா முயற்சியும் ஈடு கொடுக்கக்கூடிய காலங்களாகும். நாம் முயற்சியே செய்ததுக்கே முயற்சியே தடையாக இருக்குது அல்லவா. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது, முதல்ல முயற்சி செய்கிறதுக்கே நம்மளால் முடியலன்றவங்களுக்கெல்லாம் அந்த தடைகளை விலகக்கூடிய காலங்களாக. இருளினை கண்ட சூரியன், அதாவது ஒரு இருட்டாக இருக்குதுன்னா சூரிய வெளிச்சம் வரும்பொழுது எல்லாமே விரிஞ்சு போகுது. இருள் அனைத்தும் சென்று விடுதல்லவா. அந்த இருள் எப்படி போகும்? சூரிய பகவானால் தான் போகும். நம்முடைய இருள்களை அகற்றக்கூடிய காலமாக 7ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக நம்மளை பார்க்க போகிறார் ஐயா. நம்முடைய என்ன சொல்லலாம், இருள் அனைத்தும் விலகி நல்ல நிலைமைக்கு நாமளும் வெளிச்சத்துக்கு வரதான் போகிறோம். நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களையும் நாம் தீட்ட தான் போகிறோம். எல்லா விதமான நற்பலங்களும் நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறான் இறைவன். தன்னலமற்ற சேவை என்று சொல்கிற மாதிரி இறைவனுடைய அறநிலம் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட தான் போகிறோம். இறைவன் கோயிலை நோக்கி நாம் செல்ல தான் போகிறோம் சாமி. அதுவும் இல்லாமல் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 27ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து சிம்மத்தில் தான் இருந்தார். அவரும் இடம்பெயர்ந்து நேராக 8ஆம் இடத்துக்கு செல்வார். அப்போ சற்று உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். வேறு ஒன்றும் இல்லை சுவாமி. சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. அவையே லக்ஷ்மி கடாட்சமாக வருமானம் தரக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் நேரடி பாவம் 2ஆம் பாவம் பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி யோகங்களை பெற போகிறீங்க ஐயா. பணபரஸ்தானங்கள் என்று சொன்னாலே 2, 8, 10, 5, 12 இவையெல்லாம் பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் என்று தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு திடீர் செல்வங்களும், அதாவது வைப்பு தொகை நாம் எண்ணி பார்க்குற அளவு கூட நம்மக்கிட்ட ரூபாய் இல்லைடானா திடீர்னு பார்த்தோன்னா 8ஆம் இடத்தில் இருக்கும் போதெல்லாம் கிரகங்கள் நம்மளை வலுவாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்மளால் உழைச்சி சம்பாதிக்க முடியாத நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு லம்ப் அமௌண்ட்டு நம்மக்கிட்ட வந்துடும். ஒரு மாதத்தில் ஒரு ஆள் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவனுக்கு 50,000 ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவர் தகப்பட்டு மாதிரி சம்பாதி தான் எடுக்கணும். கட்சி வரைக்கும் அதை எண்ணி பார்த்துனே தான் கிடக்கணும். அதிலே பாதி நாள் அவர் வேலை இல்லாமல் போயிடுவார். காரணம், அவர் கொடுத்ததோடு சரி, அதை நாம் எடுத்து செலவுலாம் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்கான்னு நினச்சிட்டு போயினே இருந்த வேண்டி தான். அதை மாதிரி திடீர் செல்வங்கள் கிடைக்கின்ற பாக்கியம். ஏன்னா நீச்சகதி வரும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு சுக்கிர பகவான் நீச்சம் பெற்றாலும் 8ஆம் இடத்தில் இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்து நேரடி பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே ராக பகவான் அங்கே இருந்திருக்கக்கூடிய பார்வையில் இன்னும் அதிகப்படியான செல்வங்களை தூக்கி கொடுக்க போகிறாரு. போங்க, நல்லா இருங்க, விடுங்க. கும்பராசிக்காரங்கள் இனிமேல் மேலும் நல்ல செல்வங்கள் சேரக்கான காலமாகும். கடன் பிரச்சனையிலிருந்து சற்று அதாவது சொல்லுதுன்னா ஓய்வு எடுக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. கடன் பிரச்சனையே அதிகமாக இருக்குதுன்னா அதுலேருந்து ரிலீஃபல் எப்படி ஆகணும், நம்ம அந்த விஷயத்துலேருந்து நாம் வெளியே வர்றது எப்படி,
இந்த ஃப்ளெக்சிபிள் லைஃப்னு சொல்கிறோம் இல்லை, வளைவுத்தன்மை. ஒரு மனுஷனுக்கு வளைவுந்து போகணும், குனிஞ்சு நெஞ்சு வலிஞ்சு போனால் தான் அந்த வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நாம் குனிஞ்சாலும் ஒரு இடத்துல சங்கடங்கள் வந்தால் அந்த இடத்துல தாண்டு போகிறதும் அந்த மாதிரி முன்னேற்றம் தரக்கூடிய எல்லா இடத்துலையும் ஆறு மேலும் பள்ளம் மேடும் பள்ளமாக தான் பார்த்து தான் அப்புறம் தான் கடலுக்கு வருது, மட்டமான இடத்துக்கு. அது வரைக்கும் மலைப்பாகத்துலேருந்து நேராக குதித்து வேலை வந்து எல்லாமும் அப்படி தான், வாழ்க்கை தரமும் அப்படி தான் இருக்கும். சனி பகவான் பார்க்கும் பொழுதெல்லாம் கீழ்மட்டத்துக்கு போயிடுவோம், திருப்பியும் சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேல் மட்டத்துக்கு போயிடுவோம். அதுதான் உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் நம் வாழ்வில் திருப்பி தோன்றி தான் வெளியே வருவோம். அதே மாதிரி வாழ்க்கை தரத்திலும் திடீர் செல்வங்களும் ஏற்பட்டு பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதங்களாக இந்த மாதங்கள் இருக்கப் போகிறது. ரொம்ப தொலைதூர கல்வங்கள் அப்படின்ற மாதிரி தொலைதூரத்துக்கு எங்கன்னா செல்லக்கூடிய காலமாகவோ இல்லை நம்ம தொலைதூர ஃபங்க்ஷன் நாம் அட்டன் பண்ணுற முறையோ அந்த ப்ரோக்ராம்லாம் நம்மளுக்கு கிடைக்க போதையா. இதுமேல் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு பெரிய ஒரு கோயில் திருப்பணியோ என்று செய்யக்கூடிய பாக்கியம் இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. இல்லை வெளியூர் சென்றோ வெளியூர் பாயமோ நம்ம விசேஷங்களுக்கு நாம் கலந்துக்கிறது, கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் காணுவது, எல்லாமே தொழில் சார்ந்த விஷயத்தெல்லாம் இனிமேல் தொந்தரவு கிடையாது ஐயா. ஒவ்வொரு ஆளுக்கும் அவிட்ட நட்சத்திரமாகட்டும் சதயமாக இருக்கட்டும், ஏன்னா வக்கரகதி காலத்தில் திருப்பி அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடுவார், பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார், உங்களுடைய ஸ்பீட்னஸ் எல்லாத்தையும் நிறுத்திடுவார், அதெல்லாம் கலைஞ்சதெல்லாம் கிடைக்கப்படும். ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்பி பழைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போது. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி தேவியை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.